ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி பார்க்கலாமா? உன்னை அறிந்திடு. ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் வந்துட்டு ரொம்ப சோகமா அவருடைய மாளிகை முன்னாடி போடப்பட்டிருந்த ஒரு அழகான புல்தளத்துல ஒரு இருக்கை இருந்துச்சான். அந்த இருக்கையில அமர்ந்திருக்காரு. அப்போ அந்த வீட்டை வேலை செய்யற வேலைக்காரர் வந்துட்டு, என்னடா நம்ம முதலாளியோட முகம் ரொம்ப சோகமா இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு, என்னையா இவ்வளவு சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த பணக்காரர் சொல்றாரு, எனக்கு இந்த வீடு பிடிக்கவே இல்லை, எனக்கு ஒரு அழகான இயற்கை சூழல் நிறைந்த மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் தர வீடு தான் வேணும், அப்படியாவது வீடு விற்பனைக்கு வரதான்னு பாரு அப்படின்னு சொல்றாரு. அதோடு நம்ம வீடு விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு பத்திரிக்கையில விளம்பரம் செஞ்சிரு அப்படின்னு சொல்றாரு. சரிங்கன்னு சொல்லிட்டு அவரை பத்திரிக்கை அலுவலகம் போயிட்டு அடுத்த நாள் காலையில வராரு. பார்த்தா பணக்காரர் வந்து நியூஸ் படிச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு, ஐயா செய்தித்தாள்ல விளம்பரம் வந்துச்சு பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாரு. இல்லையே நானும் பார்க்கலன்னு சொன்னோடனே உடனே அவர் வந்து அந்த பக்கத்தை புரட்டி, ஐயா இங்க பாருங்க இந்த வீட்டை அப்படின்னு சொல்றாரு. அந்த வீட்டை பார்த்தோடனே அசந்து போனாராம். இவ்வளவு அழகான அற்புதமான வீடு, வீட்டை சுற்றி அழகான புல்வெளி, மரங்கள், பூச்செடிகள், பறவைகள், ஆஹா அருமை அருமைன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு இருந்தான். உடனே இந்த வீட்டை வாங்க ஏற்பாடு செய் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னாரு. எவ்வளவு பணம் இருந்தாலும் பரவாயில்ல நான் கொடுக்குறேன், இந்த வீடு வந்து வாங்கிடலாம் நம்ம சொல்றாரு. ஐயா இவ்வளவு அழகான அற்புதமான வீடு வேற யார்ட்டும் இல்லை, இது நம்ம வீடு தான், நேற்று நீங்க விற்பனைக்கு போட சொன்னீங்கல்ல அதான் நானும் போட்டேன், இது நம்ம வீடு தான் அப்படின்னு சொல்றாரு. இது நம் வீடா? நம் வீடா இவ்வளவு அழகா இருக்கிறது, இந்த இவ்வளவு நாளா இந்த அழகை ரசிக்காம இருந்து விட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்படித்தான் நாமும் நமக்குள் மறைந்து கிடைக்கும் பல பல நன்மைகளையும் குணங்களையும் உணர்வுகளையும் திறன்களையும் அறியாமல் முடங்கி கிடக்கின்றோம். உன்னை அறிந்தால் உலகில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்னும் கண்ணதாசனின் பாடலுக்கு ஏற்ப இவ்வுலகில் தலை வணங்காமல் வாழ ஒவ்வொருவரும் தன்னை அறிய முயல வேண்டும். நன்றி.